ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் பத்தின அஃபிஷியல் அப்டேட்டை டிடிடி அவங்களோட புக்கிங் போர்ட்டல்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாசத்துல இருந்து ஒரு தரிசன டிக்கெட் வந்து லக்கி டிப் சேவால ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின தகவலையும், இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நாளைக்கு புரட்டாசி 1 புரட்டாசியில தரிசனம் போறதுக்கு பிளான் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அப்டேட்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். இல்லை நீங்க ஏதாவது ஒரு புது விஷயத்த பார்த்தீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணீங்க, அதை பத்தி ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்க்குற வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க. அது பெரிய அளவுல நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான அப்டேட்டை 1 by 1 பார்த்துடலாம். எப்பவுமே திருமலைக்கு போகணும் அப்படின்னா ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் புக் பண்ற பிளான் இருக்குன்னா முதல்ல நீங்க டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா அஃபிஷியல் ஆப் இது ரெண்டுல மட்டும் புக் பண்ணுங்க. மற்றபடி உங்களுக்கு வரக்கூடிய ஃபேக் வெப்சைட்ஸில் போயிட்டு உங்களோட மணியை நீங்கள் வந்து தொலைச்சிடாதீங்க. ஏன்னா வந்து தர்ஷன் டிக்கெட் ஒவ்வொரு டைமும் புக்கிங் அப்படிங்கிறத லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு 20 to 30 minutes மட்டும்தான் புக்கிங்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நேரடி சர்வதர்ஷனம், எஸ்எஸ்டி டோக்கன் இந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். டிடி தேவஸ்தானம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா இதே இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ஆப் வரும், அதுலேயும் பண்ணலாம். இல்லைனா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 by 1 என்னென்ன புக்கிங் என்னென்ன டேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய புக்கிங் ஒவ்வொரு மாதமுமே லக்கி டிப் சேவா டிப் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான சேஞ்சஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமுமே நமக்கு அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட் ஆன்லைனில் தான் ஓப்பன் ஆகும். இந்த டிக்கெட் முழுக்க ஃப்ரீ தான். நமக்கு ஒரு மொபைல் நம்பரில் 2 பேர் புக் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும். தர்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். நிறைய பேர் வந்து வேண்டுதெல்லாம் வச்சுருப்பீங்க, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணி கூட புக் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட்டையும் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் சேர்த்துட்டாங்க. அதாவது இதுக்கப்புறமா நமக்கு கன்ஃபார்மாக அங்க பிரதர்ஷன டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. லக்கி டிப்பில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அங்க பிரதர்ஷன சேவா வந்து புக் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு வகையில் சில பேர் நினைக்கலாம், ஸோ ஏன் வந்து அதில் சேர்த்தாங்க, கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு வகையில் நல்ல விஷயம், ஒரு வகையில் சில பேருக்கு கிடைக்கலங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட்டை சில பேர், ஏதாவது ஏஜென்ட்ஸ் எல்லாம் 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் காசுக்கு வித்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நார்மலாக புக் பண்ணக்கூடியவங்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அதனால கூட அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கட்டும். அதுவும் இல்லாமல் இது இந்த அங்க பிரதர்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம அந்த தர்ஷன் பார்த்துட்டோன்னா 90 நாள் கழிச்சு தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை இந்த அங்க பிரதர்ஷன சேவா கிடைச்சி நம்ம சாமி தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா 180 நாள் நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷனோட ரூல் படி ஒரு தடவை அந்த சேவாவில் செலக்ட் ஆகி நம்ம சாமி பார்த்தோன்னா எகெயின் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 180 நாள் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த ரூல் வந்து இதுக்கு உங்களுக்கு மாறுது. சேம் அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். 18ஆம் தேதி ஓப்பன் ஆகும்போது நம்ம அதில் எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லக்கி டிப்பில் தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டிசம்பர் மாதத்துக்கு வர்ற 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகி 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதோட புக்கிங் என்னைக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு 2 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல் இதோட ரிசல்ட் வந்து லைவாக அப்டேட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆனவங்க நம்ம வந்து அந்த சேவாவுக்கான காஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்க பிரதர்ஷனம் இது வரைக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஓப்பன் ஆனால் தான் நமக்கு எப்படி அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்றது தெரிய வரும். இப்போதைக்கு தெரியலங்க, இந்த அப்டேட் மட்டும் வந்திருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து கீழ் திருப்பதியில் இருக்கிறவங்க, திருமலையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், 20ஆம் தேதி அன்னைக்கு வந்து இந்த அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட் இடிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இடிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு காஷன் டெபாசிட் மாதிரி வந்து பே பண்ண சொல்லுவாங்க. நம்ம சேவா அட்டன் பண்ணதுக்கப்புறமா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும், அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இதே விஷயத்த இப்போ வந்து எல்லா அங்க பிரதர்ஷனத்துக்குமே வந்து மொத்தமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது முக்கியமான அப்டேட்டுங்க. ஃபஸ்ட்டு புக்கிங் வர 18ஆம் தேதி அன்னைக்கு டிசம்பர் மாதத்தோட எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் அர்ச்சனா, தோமாலா, அஷ்டதர்பாத பத்மாராதனா, சுப்ரபாத சேவா இருக்கும். அடிஷ்னலாக அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் புக்கிங் வந்து 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகிறது. ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம்,
சகஸ்கர தீபாலங்கார சேவா இந்த டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம சேவாவையும் பார்க்கலாம், சுவாமி தரிசனமும் வந்து பார்க்க முடியும். அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகும். வர்ச்சுவல் சேவானா என்ன, ஆர்ஜித சேவானா என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் புக் பண்ணிங்கன்னா அதே நாளில் நீங்கள் என்ன சேவா புக் பண்ணுறீங்களோ அந்த சேவாவையும் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு மூலவர் தரிசனம் சுபதம் என்ற சொல்லியாக போய் நம்ம பார்க்கலாம். இதுவே நீங்கள் வர்ச்சுவல் சேவாவில் புக் பண்ணிங்கன்னா சேவா பார்க்க முடியாது. நீங்கள் என்றைக்கு புக் பண்ணியிருக்கீங்களோ யூடியூப் சேனல் SVBC சேனலில் நம்ம அந்த சேவா நடக்கிற டைமுக்கு பார்க்கலாம். அதில் வந்து நம்மளோட பேர் இதெல்லாம் வந்து அங்கே சாமிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு நாள் தரிசனம் போகலாம். ஸோ இந்த விஷயம் வந்து இந்த வர்ச்சுவல் சேவாவில் இருக்குது. மேக்ஸிமம் எத்தனை டிக்கெட்ஸ் வேணாலும் நம்ம வந்து புக் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆர்ஜித சேவாவில் நம்ம 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு டிக்கெட்டாக இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்தது 23ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கல் சேலஞ்சுக்கான டிசம்பர் மாதத்தோட டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எப்பயுமே இந்த சீனியர் சிட்டிசன் VIP தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அங்கே பிரச்சனை புக்கிங் இருக்கும். இப்போ அதை எலக்ட்ரானிக் டிப்பில் ஆட் பண்ணதுனால 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு தான் இருக்குது. சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கல் சேலஞ்ச் கேட்டகரியில் 65+ மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன் கேட்டகரியிலையும், நீங்கள் வந்து மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்க இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சான ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த கேட்டகரிக்கையில் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அன்னைக்கு 11 மணிக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணக்கூடிய ஸ்ரீவாணி VIP தர்ஷன் டிக்கெட்டும் வந்து ஓப்பன் ஆகும். அது நீங்கள் வந்து டொனேஷன் பண்ணி பண்ணுறவங்க பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் புக்கிங் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு டிசம்பர் மாதத்துக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் வந்து வைகுண்ட துவார தரிசனம் எல்லாமே பிளாக்ல தான் இருக்கும். ஜனவரி மாதத்துலேயும் அதே மாதிரி தான். ஸோ அதை வந்து செப்பரேட்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு, அதாவது 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு வந்து திருமலா திருப்பதிக்கான அக்கமடேஷன் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பர் மாதத்தில் நீங்கள் எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலுமே இந்த காமன் அக்கமடேஷனில் உங்களுக்கான ரூம்ஸ் புக்கிங்கை நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் டிசம்பர் மாதத்துக்கு இருக்கக்கூடிய புக்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். அடுத்ததாக வந்து நமக்கு அக்டோபர் மாதத்துக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு டிடிடியோட லோக்கல் டெம்பிளில் இருக்கக்கூடிய சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், சுப்ரபாத சேவா, இந்த மாதிரி சேவாக்கள் ஒரு சில கோயிலில் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் திருச்சானூர் கோயிலோட சுப்ரபாத சேவா வரும், கல்யாணோற்சவம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிக்கெட்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அதுக்கான புக்கிங் 25 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அக்டோபர் மாதத்தில் நான் எந்த தரிசன டிக்கெட்டுமே ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணலை, எனக்கு தரிசன டிக்கெட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, புரட்டாசி 3வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமையில் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான கடைசி வாய்ப்பு வந்து இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் தான். இந்த டிக்கெட் அக்டோபர் மாதத்துக்கு 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். இதோட ரூல் பார்த்தோன்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ரூலாக தான் இருக்கும். ஹோமம் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அங்கே வந்து உங்களோட டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணி சீல் சைன் வச்சு தருவாங்க. அது வேலிடானால் தான் நீங்கள் தர்ஷனே பார்க்க முடியும். 1600 ரூபாய் 2 பேர்த்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க நீங்கள் அக்டோபரில் டிக்கெட் வேணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த டிக்கெட் இப்போ ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் டிக்கெட், ஒரு நாளைக்கு 200 டிக்கெட் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டிசம்பர் மாதத்துக்கும் அக்டோபர் மாதம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக்கிங் ரிலேட்டடான அப்டேட்டு. அதுக்கு அடுத்ததாக SST டோக்கனோட கரண்ட் இப்போ ஸ்டேட்டஸ்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 7:30 மணி பக்கமாக வந்து ஒரு 1000 டிக்கெட்ஸ் இருந்தது. இப்போ அந்த டிக்கெட்ஸும் ஃபுல்லாகிடுச்சு. டிக்கெட்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. நீங்கள் நேரடி சர்வ தரிசனம் தான் போகணும். SST டோக்கன் அவைலபிள் இல்லை. அதே போல் பிரம்மோற்சவம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டேட்டில் வந்து சேவாக்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு புக் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுவுமே வந்து டிடிடி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. SST டோக்கன் டெய்லியும் வந்து மதியம் 3 மணிக்கு மேலே, சில டைம் 4 மணிக்கு கொடுக்குறாங்க, சில நேரங்கள் வந்து 5 மணிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் மதியத்துக்கு மேலே இருக்கும். நீங்கள் கவுண்டரை ரீச் பண்ணி கூட அங்கே வெயிட் பண்ணி டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறவங்க நாளை வந்து உங்களுக்கு முன்பதிவு தொடங்குது. பண்டிகை கால சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. நாளை காலை 8 மணி முதல் சிறப்பு ரயில்களுக்கு பயணிகள் முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது ட்ரெயினில் போகிறவங்களுக்கான அப்டேட்டாக இருக்குது.
ஆயுத பூஜை தீபாவளியை ஒட்டி சிறப்பு ரயில்கள். ஆயுத பூஜை மற்றும் தீபாவளியை ஒட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் சிறப்பு ரயில்கள் வந்து போகுது. ஸோ என்னென்ன கிழமைகளில் எங்கெங்கே ட்ரெயின் போகும் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட் நிறைய நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆன்லைன் மூலம் முன்பதிவு ஆதார் பதிவர்களுக்கு மட்டுமே முதல் 15 நிமிஷங்களில் ரயில் டிக்கெட் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அமல்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இதே திட்டத்தை தட்கல் மட்டுமல்லாமல் அனைத்து ரயில் முன்பதிவுகளுக்கும் ரயில்வே வந்து விரிவுபடுத்த உள்ளதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நேற்று தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 65,066 பேர். நேரடி சர்வதர்ஷனம் 31 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணுறதாகவும் சுமார் 15 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அலிப்பிரி நடைபாதை, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் நடக்கக்கூடிய இந்த ஹோமம் வந்து அங்கே நடக்கக்கூடிய பராமரிப்பு பணினால் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னிலேருந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணவங்க நீங்கள் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பார்க்கலாம், பயன்படுத்திக்கோங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த பிரம்மோற்சவத்துக்கான புக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஈவெண்ட் என்னென்ன அப்படின்றது ஒவ்வொரு நாள் வாகன சேவாவோட ஃபோட்டோவோடு இருக்கும். இதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 24 அக்டோபர் 2 வரைக்கும் உங்களுக்கு பிரம்மோற்சவம் இருக்கும். அங்குரார்ப்பணம் இருக்குது 23. அதே மாதிரி கொடியேற்றம். நெக்ஸ்ட் கருட வாகன சேவை வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கும் அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு சக்கரா ஸ்நானம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நாட்களில் காலையிலையும் ஈவினிங்லேயும் உங்களுக்கு வந்து வாகன சேவைகள் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ். இது வந்து சலக்கட்டில் பிரம்மோற்சவம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விரிவான ஏற்பாடுகள் பற்றி தலைவரான ஸ்ரீ PR நாயுடு அவர்கள் செய்தியாளர்கிட்ட சொன்ன விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆந்திர முதல்வர் செப்டம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு பட்டு வஸ்திரம் வழங்குவார்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருமலை ஸ்ரீவாரி சலக்கட்ல பிரம்மோற்சவத்தின் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக டிடிடியோட தலைவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு நடந்த கூட்டத்தோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, திருமலையில் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 2 வரைக்கும் ஸ்ரீவாரி சலக்கோட்ல பிரம்மோற்சவத்தில் நடைபெறும். பக்தர்களின் வசதிக்காக விரிவான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதுல இந்த பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக வர செப்டம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு ஆந்திர பிரதேசத்தோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வந்து அரசு சார்பில் வந்து பட்டு வஸ்திரம் சுவாமிக்கு வந்து சாற்றுவார்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரின் வருகையொட்டி விரிவான ஏற்பாடுகள். அதே நாளில் இரவு 9 மணிக்கு ஸ்ரீவாருவின் பெத்த சேஷ வாகனத்தில் முதல்வர் பங்கேற்பார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா செப்டம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு முதல்வர் வந்து கட்டிட்டு இருந்த PAC 5 வந்து நிலையத்தை வந்து திறந்து வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக நமக்கு இன்னொரு PAC வந்திருக்கு. இதில் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிளாக ஸ்டே பண்ணுறவங்களுக்கு, ரூம் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். 2026ஆம் ஆண்டுக்கான கேலண்டர்ஸ், நாட்குறிப்புகள், டைரிஸ் எல்லாமே முதலமைச்சர் வந்து இந்த பிரம்மோற்சவம் டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து டிடிடியோட ஸ்டாலில் 2026க்கான கேலண்டர்ஸ் கிடைக்கும். இது ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் கைக்குழந்தைகள் உள்ளிட்ட பெற்றோருக்கான சிறப்பு தரிசனங்கள் இந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இடைவேளை தரிசனங்கள் நெறிமுறை பிரமுகர்களுக்கு மட்டுமேனு சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் தரிசனமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் 8 லட்சம் லட்டுகள் வந்து இருப்பில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதி அன்னைக்கு கருட சேவையை முன்னிட்டு செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு 9 மணி முதல் செப்டம்பர் 29ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் திருமலைக்கு இருசக்கர வாகனங்களின் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதைகள் செப்டம்பர் 28ஆம் தேதி 24 மணி நேரமும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனாலனா கருட சேவை அப்படிங்கிறதுனால. திருமலையில் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் CCTV கேமராக்கள் வந்து நிறுவப்படும். பிரம்மோற்சவத்தின் போது குழந்தைகள் தொலைந்து போகாமல் இருக்க புவிசார் குறி சொற்கள் வந்து பயன்படுத்தப்படும். பிரம்மோற்சவத்தின் போது தடையில்லா மின்சாரத்தை வழங்குவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள். உலகம் முழுவதிலும் இருந்து வரும் பக்தர்களுக்கு வாகன சேவைகளை பார்க்கும் வகையில் HD தரத்தில் நேரடி ஒளிபரப்பு. கருட சேவையின் போது பக்தர்களுக்கு 4 லட்சம் மோர் பாக்கெட்டுகள். பக்தர்களை கவர திருமலையில் பழமும் பூவும் புகைப்பட கண்காட்சியும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அது இல்லாமல் இன்னும் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் வந்து தலைவர் மற்றும் இஓ எல்லாருமே இருந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆக போது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்கங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.